கருமாரி அம்மன் அருளால் லலிதாம்பிகையுடைய சகசர் நாமத்திலிருந்து அவர்களுக்கு பிறந்த பேத்திக்கு பெயர் வைத்தார்கள். அந்த பெயர் அதனால் அது கருமாரியம்மன் அருளால் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் கருமாரியம்மனின் நீண்ட நாள் டிவோட்டர்கள். என்னுடைய கசன் அக்கா அவர்கள் பேர் வசந்தி, அவர்கள் எண்ணில் இருக்கிறாங்க. அது பக்கத்தில் அந்த பேத்தி, அது பக்கத்தில் அவங்க அம்மா, அதுக்கப்புறம் அவங்க அப்பா. அதனால் இது அவங்க ரெக்கார்ட் பண்ணதை கருமாரியம்மன் மகிழ்ச்சியாக நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். பெண்ணின் பெயர் கல்பலதிகா, அதாவது லலிதா சஹஸ்ரநாமத்தில் வருகிறது. அது ரொம்ப விசேஷமான பெயர். அதனால் கல்பலதிகா என்றும் மலர்கின்றது. லதிகா என்றால் மலர்கிறது, கல்பம்னா எப்பவும் விருட்சமாக மலர்கிறது என்பது அர்த்தம். ஓம் சக்தி. அன்னை கருமாரியே நிவா வா வா, அகிலம் புகழும் அன்னையே நிவா வா வா, ஓடிவா நீ ஆடிவா நிவா வா வா, உள்ளம் கழித்து எங்கள் முன்னே வா வா வா, அங்கரனுக்கு அன்னையே நிவா வா வா, அருமுகனை அழித்து நீ வா வா வா, ஆனந்த ரூபியே நீ வா வா வா, அன்னை கருமாரியே நீ வா வா வா, ஓடிவா நீ ஆடிவா நீ வா வா வா, உள்ளம் கழித்து எங்கள் முன்னே வா வா வா, அன்னை கருமாரியே நீ வா வா வா, ஆடி ஆடி இப்பொழுதே வா வா வா, காஞ்சி காமாட்சியே நீ வா வா வா, காசி விசாலாட்சியே நீ வா வா வா, மதுரை மீனாம்பிகையே வா வா வா, மாதர் எங்கள் சங்கத்தில் வா வா வா, ஓடிவா நீ ஆடிவா நீ வா வா வா, உள்ளம் கழித்து எங்கள் முன்னே வா வா வா, அன்னை கருமாரியே நீ வா வா வா, ஆடி ஆடி இப்பொழுதே வா வா வா, அன்னை கருமாரியே நீ வா வா வா. கற்பக விருட்ச மரம் எப்போதும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறா போல. கல்பலதிகான்ற பேரு அவ எந்த இடத்துல இருந்தாலும் அது சுபிட்சமா இருக்கும். ஒரு இருட்டுக்குள்ள இருந்தா கூட அந்த பிரகாசமானது அந்த இருட்டுலயும் தெரியுமா. அதனால கல்பலதிகான்னு பேரு. சகஸ்ரநாமம் படிக்கும் போதெல்லாம் பக்தி மத் கல்பலதிகா பசுபாசு விமோசனின்னு வரும். அது இவளுக்கு மாசம் ஆக 9 மாசம் அப்புறம் ஒரு நாள் எதேச்சியா நாங்க 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்ப அருண் கிட்ட கேட்டேன், ஏண்டா ஒரு வேளை பொண்ணா பிறந்தா கல்பலதிகான்னு வைக்கலான்டான்னு. சும்மா இவ்வளோ பெரிய பேரா இருக்கே அப்படின்னா, இல்லப்பா நான் சொல்றேன் உனக்கு பிடிச்சிருந்தா வைக்கலாம் அப்படின்னு. அப்புறம்தான் பொண்ணு பிறந்த உடனே இந்த இதுல ராஜ் டிவில சாய் பஜன்லாம் வரும் 5:30 மணிக்கு. அதுல பூஷன்ஜி பழனியப்பன்னு ஒருத்தர் சொல்லுவார். அவரது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன பண்ணேன், இந்த குழந்தை பிறந்த டேட்டு அது எல்லாம் எடுத்துட்டு அவர்கிட்ட போனோம், நானும் அருணும். அப்ப அவர் சொன்னார், இது போல எனக்கு இந்த பேரு வைக்கணும்னு இருக்கு அப்படின்னாரு. சரி அதையும் எழுதி கொடுங்க, நான் ஒரு 10 பேர் கொடுப்பேன். அந்த 10 பேர்ல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பிடிச்சதுன்னா அதை வைக்கலாம், இல்ல இந்த பேரு நல்லா இருக்கான்னு நான் அவர் அந்த நியூமராலஜி அதனால நான் அதை போட்டு பாக்குறேம்மா, அது உங்க 10ம் சரியா இல்லைன்னு தோணிச்சுன்னா நாங்க இன்னும் ஒரு 10 பேர் கூட கொடுப்போம். ஆனா எல்லாம் அவரை போய் பார்க்கும்போது கடவுள் பேர் தான் அவர் எல்லாம் எழுதிண்டார். ஆனா ஃபர்ஸ்ட் நேம் கல்பலதிகான்னு எழுதிண்டார். இது எப்படி உங்களுக்கு வைக்கணும்னு தோணிட்டு அப்படின்னு கேட்டாரு. அப்ப சொன்னேன், இந்த மாதிரி இருந்தது சகஸ்ரநாமம் சொல்லுவேன்,
அப்ப இது மாதிரி வந்தது அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்கு. ஷார்ட் நேமும் லத்திகான்னு கூப்பிடலாம், அதுல எந்த இதுவும் இல்ல அப்படின்னு எழுதி கொடுத்தார். நிறைய அதாவது சிவானி அந்த மாதிரி, ஏன்னா பிரதோஷத்தன்னைக்கு பிறந்தாவோ, அதனால அவர் அப்படி எழுதி கொடுத்து கல்பலத்திகா த பெஸ்ட் நேம் அப்படின்னு போட்டு கொடுத்தாரு. அப்புறம் கல்பலத்திகான்னு வச்சிட்டோம்.